விக்னேஷ் சிவன் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவங்கள மீட் பண்ணி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அந்த கேள்வியை கேட்ட அமைச்சர் ஆடிதான் போயிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீக்கெண்ட்ல மியூசிக் கான்சர்ட் நடத்தணும், அதுக்காக உங்களோட அரசு நிறுவனம் அதாவது சீகல் ஹோட்டல நீங்க விலைக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்காரு. இது ஒரு அரசு கட்டடம், இதுல 300 பேர் சுற்றுலாத்துறையை சேர்ந்த பணியாளர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, தெரிஞ்சுதான் கேக்குறீங்களா அப்படின்னு பதில் சொன்னது மட்டும் இல்லாம, நீங்க மியூசிக் கான்சர்ட் நடத்தணும், வீக்கெண்ட் பார்ட்டிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வேற இடம் இருக்கு, அதுக்கு ஜிஎஸ்டியோட கூடின ஒரு பிரைஸும் இருக்கு, அதுக்கான பிரைஸ் லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஆனாலும் விக்னேஷ் சிவனுக்கு அந்த சீகல் ஹோட்டல் ரொம்பவே பிடிச்சு போனதுனால அதை நீங்க குத்தகை காச்சும் கொடுப்பீங்களா, கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. என்ன முடிச்சு விட பாத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிருக்காரு. என்னதான் இருந்தாலும் மியூசிக் கான்சர்ட் நடத்துறதுக்காக அரசு ஹோட்டலை விலைக்கு வாங்கணும்னு நினைச்ச விக்னேஷ் சிவனோட அந்த மன தைரியம் இருக்கு பாத்தீங்களா, அது நிஜமாவே வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும்.